நான் இங்க தமனா வீடு எங்கண்ணா இது 10 மாசமா லோன் கட்டலண்ணா அவங்க யாரை கேட்டாலும் தெரியலன்றாங்கண்ணா நீங்களாச்சும் அவங்க வீடு எங்க இருக்குதுன்னு சொல்லுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. தம்பி யாருக்கிட்டே சொல்லாதப்பா, நான் பேசினதே மறந்துடு. அந்த பச்சை கலர் வீடு தான் அண்ணா. சரிண்ணா. என்னடா ஓவரா வாசாகுது. அக்கா நீங்க தான் தமனாவா? ஆமா சொல்லுங்க. அக்கா 10 மாசமா லோன் கட்டறப்பா. அவர்லாம் பரவாயில்லை. அக்கா என்னக்கா குறுக்க பேசுறீங்க? ஓ சேகர் சைலண்டா இந்த கிளையண்ட நம்ம தலையில கட்டானா இருடா. அக்கா லோன் உங்க பேர்ல தான் வாங்கிக்கிறீங்க, நீங்க தான் கட்டணும். அக்கா நான் சொல்றேன் சார், இப்ப கட்டல அப்புறம் தெரியுங்களா? அக்கா சரி நான் வரேங்க. இப்ப மட்டும் கரெக்டா பேசுங்க. நல்லாவே இருக்க மாட்டேடி. யாருமா அது வீட்டுல? வெளியாமா? ஒரு லோன் காசு வாங்க துப்பு இல்ல. சொல்லுங்க. இதான் தமனாவா? ஆமா மச்சான். மோ 10 மாசமா லோன் கட்டலையா? பையன் வந்து கிட்ட கலாச்சிட்டு அனுப்புறியாமா? இந்த மாசம்லாம் அப்படி டபாய்க்க முடியாது. போய் கேஷ் எடுத்துனவா போமா. ஓ ஆளை கூட்டிட்டு வந்துக்கறியா நீ? ஏங்க இங்க வாங்க. ஆள்லாம் கூட்டிட்டு வரலக்கா, அவன் கூட வேலை செய்யற பையங்க. சொல்லு தமனா, யார் இவங்க? சார் 10 மாசமா அவங்க பொன்னாடி லோன் கட்டல சார். கலெக்ஷன் பண்ண துப்பு இல்லன்னு வேலை அசிங்கமா திட்டுறானுங்க சார். அவனுங்கிட்ட திட்டு வாங்க முடியாமலே போன 2 மாசம் என் கை காசு போட்டு நான் தான் சார் கட்டினேன். கொஞ்சம் வாங்கி கொடுங்க சார் ப்ளீஸ் சார். தமன்னா அத கொடு. நீ மேல சொல்லு. ஓ அவளை சீரியஸா பேசுங்கடா, காது கொஞ்சம் நிக்கிற லூசு மாதிரி. லூசு மாதிரியா? யார் ஏச்சா ப்ரோ பேசுறீங்க மேல கேக்குறீங்க. என்னடா பண்ண? டேய் ஒண்ணுமே பண்ணலடா, கைதான் தூக்குன. ஊண்டா நந்தாலே. ஓ எதுக்கு நடிக்கிற? ஐயோ என் புருஷனை மரணடி அடிச்சு நடிக்கிறான்னு கேக்குறானுங்களே. அவருக்கு ஆட்ல ஆபரேஷன் பண்ணிக்கலாம்டா பாருங்க. ஆட்ல ஆபரேஷனா? மச்சான் ஏதோ புதுசா கொண்டு தூக்கி போறாடா. இவ சரினா ஃப்ராட் பொம்பளடா, வாடா போயிடலாம்டா. நேரத்துல வயசுல போட்டு அடிக்கிறீங்களா? நீங்க ஆம்பளைங்களா? மோ நித்துமா அந்த மேல கையா வைக்கல, சும்மா ஆபரேஷன்ங்கற. நானே என் தம்மனாவை கை நீட்டி பேசினது இல்ல, நீ யாரா பொறம்போக்க? மச்சான் மச்சான் வேணடா, வேணுமே வாய போடுங்கடா, போயிடலாம்டா வாடா. ஏய் ப்ரோ நானும் பாத்துனே திரும்ப திரும்ப. ஐயோ என் புருஷனை 2 பேரும் வாயில போடுறானுங்களே. இது கேட்க யாருமே இல்லையா? ஏமா கத்தி ஊற கூடாதம்மா, போயிடறோம் நாங்க. மச்சான் நான் உன பேச்சுவார்த்தை கண்டா கூட்டு வந்தேன். அவன் அச்சு அவன் செத்து கிட்டு போட்டானா போலீஸ் கேஸ் ஆறடா, வாடா போயிடலாம்டா. ஊரா வரண்டா. நாளைக்கு சாவற மாதிரி இருந்தீங்கனே கை ஓங்கு. யாரா நாளைக்கு சாவற மாதிரி இருக்கா? இந்த பாரு வானா இரும்பு உடம்புடா. மச்சான் மச்சான் நீ கம்முனடா, நான் பேசிக்கேன்டா சார். அதான் போறோம்ல சார், அப்படி எதுக்கு சார் தேவையெல்லாம் பேசுறீங்க? நீ என்னடா அவனுக்கு தூதா? இந்த பாரு என்னெல்லாம் காரி துப்புறான், நான் அதான் கண்டுக்கிறேன்டா. போயிடலாம் மச்சான் வாடா. ஏய் ஒரு நல்ல அப்பனுக்கு பிறந்திருந்தா மேல கை வைடா பார்க்கலாம். மச்சான் வாடா. டேய் ப்ரோ அந்த அப்பன பத்தி பத்தே நீ. மச்சான் மச்சான் ஃபுல் ஃபார்ம் கொண்டாடா. அதுக்கப்புறம் விட்டா ஊரை கூட்டி ஊர் மேல அடிவாங்க, விட்டுறடா போயிடலாம்டா. அண்ணா சத்தியமா சொல்றேன் நல்லாவே இருக்க மாட்டேடி. ப்ரோ நான் கலெக்ஷன் ஏஜென்ட். மிஸ்ஸஸ் தமனா வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? மிஸ்ஸஸ் தமனா வீடு அங்க இருக்க பச்சைகளை வீடு தான். மிஸ்ஸஸ் தமனா? ஆமா சொல்லுங்க. தமனா மேடம் நீ 2 மாசம் லோன் கட்டல. தமன்னா இவன் சப்பையாதான் இருக்கிறான், நீயே பாத்துக்கோ. நான் போய் ஒரு பூஸ்ட் குடிச்சிட்டு வரேன். ப்ரோ அவர் எங்க போனாரு? ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு ப்ரோ. அவர் வந்தோடனே அவர்கிட்டயும் சொல்றேங்க, சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எக்ஸ்ட்ரா பேசாதீங்க, கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துல கூப்பிடுவாங்க, ரெடியா இருங்க. ப்ரோ ஒரு வேகன்சி தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அப்படியா ப்ரோ? அப்படிதான் ப்ரோ, ஒரு வேகன்சி தான் இருக்கு. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. காலர் பட்டன் போடுங்க, சாருக்கு பிடிக்காது. ஓகே ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ சொல்லிட்டு போனாரு? நீங்க ப்ரோ சட்டையெல்லாம் வாங்குறீங்க? ப்ரோ எம்டி செம்ம ஜாலியான டைப்பா ப்ரோ. அவருக்கு அம்பி மாதிரி அம்சமா இருக்கிறவனோட அன்னியன் மாதிரி ஆக்ரோஷமா இருக்கிறவன தான் பிடிக்குமா. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா ப்ரோ, இந்த மாதிரி சட்டை இன் பண்ணிட்டு டீசெண்டா இருக்கிற மாதிரி நடிக்கிறவன் இங்கிலீஷ்ல பீட்ரு விடுறவனால அவருக்கு பிடிக்காதான். சிம்பிளா சொல்லணும், உள்ள போய் தில்லா தௌலத்தா பேசுறவனுக்கு தான் வேலை கொடுப்பாராம். ப்ரோ உண்மையிலே எப்படியா ப்ரோ சொல்லிட்டு போனாரு? எப்பா நான் நினைச்சிருந்த அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமலே கப்சிப்பின்னு வேலையை வாங்கிட்டு போயிருக்க முடியும். எனக்கு ஏன் தட்டுல மட்டும் சோறு இருந்தா பார்த்தாது, பக்கத்துல இருக்க தட்டுலயே சோறு இருக்கணும். ப்ரோ ப்ரோ சாரி ப்ரோ, திடீர்னு ஒரு நல்லவனை பார்த்தோன்னே டக்கு நம்ப முடியல ப்ரோ. அதான் ப்ரோ நீங்க செஞ்ச உதவிகளாம் நான் என்ன கைமாறு சேவ் போறேனே தெரியல ப்ரோ. கைமாறலாம் வேணாம் ப்ரோ, நல்லபடியா உள்ள போயிட்டு வாங்க, அதுவே போதும். ஹரிகரன் அந்த வர சார். டேக் யூ சீட். ஸ்வீட்லாம் வேணாம் சார், வரவழில தான் ரோஸ் மில்க் குடிச்சேன். கடைக்காரன் அக்கறையே இல்லாம சர்க்கரையை அள்ளி போட்டான் சார், அதுவே தகட்டுது. வாட் சார் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், பொய்யை அச்சு பேசுறதை விட உண்மையை உடச்சு பேசுறதா உங்களுக்கு பிடிக்குமாமே. உண்மையா இருப்பேன் சார், நீங்க என்ன வேலை வேணா கொடுங்க, என்னன்னு கேட்காம செய்வேன். வாட் என்ன சார் வந்ததுல இருந்து வாத்து மாதிரி வாட் வாட்னு பாதியிலே நிறுத்தி நிக்கிறீங்க? ஃப்ரீயா பேசுங்க சார். கெட் அவுட்.
புரியல சார். வெளியே போன்னு சொன்னேன். என்ன சார் ஜாலியாக தானே பேசுகிறான் ரமேஷ் சார் என்னது இது? சார் சார் சாரி சார் ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி வந்திருக்கீங்க? சார் ஸ்ட்ரிக்ட் டீசென்ட் ஆகும்னு சொன்னேனே ப்ரோ அவட்ட. ஒழுங்கா சொல்லி கூப்பிட்டு மாட்டீங்களா? வெளியே போக சொல்லுங்க அவனை. ப்ரோ சார் டென்ஷன் ஆகாது, போங்க ப்ரோ. ஏன்டா அப்படி பண்ண? இந்த வேலை கிடைக்கலாம் எங்க அப்பா என்னை வீட்டை விட்டு தொத்திருவான் தல. எங்க அப்பா என்ன கொன்றுவான்டா. இந்த எச்ச பொழப்பு நீ பொழைக்கிறதுக்கு. நம்மள காப்பாத்திக்கிறது பெரிய எச்சத்தனம்னா எச்சத்தனம் பண்ணுவோம். ஜோசப் கம்மிங் சார். மச்சான் என்னடா சார மாதிரி போட்டு வச்சிரானுங்க. என்ன அடிக்கும் போது எங்கடா போயிருந்தா? மச்சான் அவனுக்கு அடிக்க தான் பொருள் எடுக்க போயிருந்தா. இப்போ அதுவோட முக்கியம். இரு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்றேன். ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணாத. அவனை அச்ச அடியில ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போனான்னு பேர் வந்துடக்கூடாதுரா. பசங்களை வர சொல்லு. சரி மச்சான் இரா கணேஷ் ஃபோன் பண்றேன். ஹலோ கணேஷ், ஜோசப் இங்க ஆளை சைட் அடிக்க வந்தாண்டா. அந்த ஏரியா பசங்க அவனை டம்மி டிம்னு அச்சு போட்டு பைக் எல்லாம் வச்சு போட்டாங்கடா. கொஞ்சம் வா மச்சான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனவனே. மச்சான் நான் வேலையா இருக்கேன்டா. வீடா. டேய் என்னடா நீ பேசுறது எக்கோ அடிக்குது. எங்கடாங்கற கொலாசத்தெல்லாம் கேக்குது. அதான் சொன்னல வேலையா இருக்கேன்டா. அப்புறம் பண்ற வீடா. டேய் மச்சான் கணேஷ் பேசும்போது எக்கோ அடிக்குதுடா. கேட்டா வேலையாகறான்டா. அவன் என்னைக்கு தாண்டா வேலையா இல்ல. அவனெல்லாம் பாத்ரூம்ல தாண்டா சாவே. பாலாக்கு ஃபோன் பண்ணு. சரி மச்சான் பண்றேன்டா. என்னடா ஆச்சு? பாட்டுடா. பாடுறானா? ஓடுதுடா. காலர் டியூன்டா. கட் பண்ணிட்டு போடுறா. ஆத்திர அவசரத்தை இப்படி பண்றீங்களாடா. ஹலோ என்னடா ஆச்சு? பாட்டுடா. ஓடுதா? பாடுறான்டா. பேசி தொலைடா. டேய் ஃபோன் பண்ணா உடனே எடுக்க மாட்டேன். நான் உடனே எடுத்தா நீ எப்படி மச்சான் என் காலர் டியூனை ஃபுல்லா கேட்க முடியும்? அதான் பாட்டு எப்படி டேய் வெறி பத்தாதடா. இங்க ஜோசப் உயிர் போறான்ங்கறானடா. உயிருக்கு போறான்னுங்கறானா? அப்ப எங்க அப்பா போன்ல உயிரின் உயிரை காலர் டியூன் வச்சிருக்கேன், அதை கேட்டு ஃபோன் பண்ணு. டேய் டேய் மச்சான் பாலா சொதப்பிட்டான்டா. சாவ போறேன்னு நினைக்கிறேன்டா. கண்ணெல்லாம் இருட்டுதுடா. மச்சான் கொஞ்ச நேரம் உயிரை கையில போச்சுக்கடா. ராமுக்கு ஃபோன் பண்ணடா. உடனே வருவான்டா. நட்புக்காக உயிரை கொடுப்பான்டா. ஹலோ ராமே, ஜோசப் இங்க அச்சு போறான்டா. கொஞ்சம் வாடா. ஹலோ ஹலோ மச்சான், நீ பேச சரியா கேளுடா. டேய் கேக்குதாடா? மச்சான் பைக்ல போயிடுறா. ஹலோ மச்சான் அப்புறம் ஃபோன் பண்ணுடா. டேய் வரானா? மச்சான் நீ வீட்ல இருந்தே பைக்ல போற மாதிரி பேச சொல்லி கொடுத்தல, அதே மாதிரி பேசுறான்டா. இவனுங்களெல்லாம் ஃப்ரெண்டா வச்சுன்னு இந்த உலகத்துல நான் வாழ்றதுக்கு செத்தே போறேன்டா. அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்து. ஆக்சுவலா அந்த கடையில இருக்கிறது பரோட்டாவா பஞ்சானே தெரியலங்க. நான் பீனும் நினைச்சால பிஞ்சிரும் போல. அவ்வளவு சாஃப்டா இருக்கு. இதோ பாருங்களேன், நான் பீனும் நினைக்கிறேன். பிஞ்சிரு 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 பிஞ்சிருச்சுல. கவுண்டமணி செஞ்சதுக்கு அப்புறம் இந்த கடை பரோட்டா சேர்வா தாங்க சரியான காம்போ. சேர்வால உப்பு காரெல்லாம் அளவா இருக்கு. அரு சுவையா நாக்குல நடனம் ஆடுது. இதோ பாருங்களேன். இந்த கடைக்கு வந்தீங்கன்னா எங்களோட சில்லி சிக்கன் மட்டும் சாப்பிடவே போயிடாதீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த வேர்ல்டுங்க. சிக்கன் நல்லா மல்லிப்பூ மாதிரி சாஃப்டா இருக்குதுங்க. இந்த கடையில சில்லி சிக்கன் 500 ரூபான்னு சொல்றாங்களேன்னு பேக் அடிச்சிடாதீங்க. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது 500 ரூபாவே கம்மின்னு. இருங்களேன் ஒரு பைட் போலாம். எங்க மில்லவே தவளை கரையுதுங்க. எங்க அது பாட்டு போதுங்க. ஐயோ இவனுக்கு வருதுங்க, வரங்க. இன்னொரு வாட்டி போன்ல அவன் சொன்னா இவன் சொன்னான்னு கூட்டினு வந்தா சாவ வச்சிருவான்டா அவனை. மரியாதை பில்ல கட்டு. தம்பி பில்லுப்பா. வெயிட்ல நான் வந்து பில்லு கொடுக்கும்போது கண்ணடிச்சு வரியான்ற கோடு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. தம்பி பில்லுப்பா. வரியா? நான் தம்பி சந்தூர்ல ஏதாவது சிக்னல் போடுறாங்களா? வரிசையா நின்னுக்கிறீங்க. யோ சிக்னல்லாம் இல்லையா? அப்புறம்ப்பா ஏரியாவில் ஏதாவது புதுசா பொண்ணு வந்துக்குதா? யோ கம்முனரியா. ஒரு பையன் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பட்டாசு கொளுத்திட்டு போனா. இன்னும் வேடிக்கையில புகை மட்டும் வந்து நிக்குது. அதான் ஏன் நின்னுக்கிறேன். தம்பி கொஞ்சமாவது லாஜிக்கா யோசிப்பா. புகையும் வருது ஆளையும் காரணம் என்ன அர்த்தம்? ஊதுவத்தி எங்க வச்சுட்டு பட்டாசு அவன் எடுத்துட்டு போயிட்டான் போல. பைத்தக்காரன் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறானோ? என்னயா சொல்ற? ஊதுவத்திக்கா அவ்வளவு நேரம் நின்னுக்கிறேன். ஐயே சரி வெடிஞ்சிச்சு, நாம போவோம். நித்ரா நித்ரா அவனை காதை போத்துறான்டா. தம்பி பட்டாசு எங்க வச்சிர? நீங்க நிக்கிறீங்களா? அங்கதான் வச்சிருக்கேன். இங்கதான் வச்சுக்கலாம்டா. போடா 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 போடா. அப்படியே நான் அங்க பாக்குற பைத்தியக்காரன். அங்கேயே ஒண்ணு வச்சிருக்கேன். அங்கேயும் ஒண்ணு வச்சுக்கலாம். திருப்பி திருப்பி திருப்பி
நான் செந்திலே ஏரியாவே உன் கண்ட்ரோல்ல வச்சிருப்ப. இன்னைக்கு உயிருக்கு பயந்து தெரு தெருவா ஓடுறியாமே, என்ன விஷயம்? பட்டாசுக்கு பயந்து ஓட்டுனுக்குறான்டா. நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரும்போது என்ன அலப்புற குத்த நீ? இது எங்க காலம், இன்னைக்கு கண்ணிலே படக்கூடாது. நீ ஓடு. ஆரா திருப்பக்கம் போகாத, அணுகுண்டு வெடிக்கிறானுங்களாம்.